வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எங்கே அவள் பாகம் 2. கதைக்குள்ள போலாமா? தயாளனும் வனஜாவும் உள்ளே சென்றதும் தூரத்தில் நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டனர். வனஜாவின் மனதில் பீதி பற்றி கொண்டது. அவள் அமைதியாக படுத்தாள். மறுநாள் காலை சற்று விடிந்ததுமே வெளியே எழுந்து வந்த வனஜா தண்ணீர் தெளிக்க கதவை திறந்ததும் அதிர்ந்து நின்றாள். அவள் அப்படி அதிர்ந்து நிற்பதை பார்த்த தயாளன் சந்தேகத்தோடு அங்கு வர திண்ணையில் கீதா அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அவர் அதிர்ந்தார். இவர்களை பார்த்த கீதா கடகடவென ஓடி வந்து அவர்கள் காலில் விழுந்தாள். அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க என்று அவள் கதற அதை ஒன்றும் சட்டை செய்யாமல் தயாளன் உள்ளே சென்றார். வனஜா அமைதியாக அங்கேயே நின்றாள். அவள் முகத்தில் வெறுப்பு தெரிந்தது. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க பேச்சை மீறி போய் ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். இப்ப நான் திரும்பி வந்துட்டேன். இனிமேலும் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த திண்ணையிலேயே கூட ஓரமா இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. இனி உங்களை மீறி எங்கேயும் போக மாட்டேன். உங்க பொண்ணா என்ன கூட வச்சுக்க வேண்டாம். ஒரு வேலைக்காரியா இங்க இருந்துட்டு உங்களுக்கு சேவை செய்கிறேன் என்று கையெடுத்து வணங்கி கதறினாள். வனஜா கண்களை துணைத்துக் கொண்டு அமைதியாக உள்ளே சென்றாள். என்னவா, அவ எதுக்கு இங்க வந்து இப்படி நாடகம் நடத்துறாளாம்? இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு இங்க வந்தாளா? ஓடுகாலி என்று சீறினார் தயாளன் வனஜாவை பார்த்து. வனஜா அமைதியாகவே இருந்தாள். அப்பா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் என்று மீண்டும் கதறினாள் கீதா. என்னங்க, பொம்பளை பொண்ணு, அவளை நாம துரத்துனா அவ எங்க போவா? கழுத ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். பெத்து தொலைச்சிட்டமே, என்ன பண்றது என்று கதறினாள் வனஜா. இதோ பாரு, என்ன சொன்னாலும் என் மனசுக்கு சரின்னு படல. அப்புறம் ஊ இஷ்டம். ஆனா ஒன்னு சொல்லிட்டேன், அந்த கழுதை என்கிட்ட பேசக்கூடாது, என் எதிர்க்கவும் வரக்கூடாது. இது இங்க வந்ததை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லி வைக்காத. பவித்ரா கிட்டயும் அந்த ஐயா கிட்டயும் கூட சொல்லாத. ஏன்னா இது ஓடி காலி. ஒரு வாட்டி ஓடி பழக்கப்பட்ட காலு இனி வீட்டுல தங்காது. எப்ப வேணா ஓடி போயிடும். அதனால யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத என்று எழுந்து சென்றார் தயாளன். அன்றிலிருந்து தனது தாய்க்கு உதவியாக வீட்டில் அனைத்து வேலைகளும் செய்ய ஆரம்பித்தாள் கீதா. காட்டிற்கு சென்று விறகு உடித்து கொண்டு வருவதும், துணிகளை துவைப்பதும், சமையலுக்கு தேவையானவைகளை செய்வதும் என தனது தாய் சொல்வதற்கு முன் அனைத்தையும் செய்து வந்தாள். ஆனால் தயாளனும் வனஜாவும் அவளிடம் முகம் கொடுத்து பேசாமலேயே இருந்து வந்தனர். ஆனால் அவள் இவ்வளவு வேலைகள் செய்வதும், தாங்கள் கொடுக்கும் சாப்பாடை மட்டும் சாப்பிடுவதும், திண்ணையிலேயே படுத்துக் கொள்வதும், வாசலிலேயே நின்று கொண்டு தனது தாயிடம் இரண்டொரு வார்த்தை பேசுவதும் அவர்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் அவர்கள் அமைதியாக இருந்தனர். ஒரு வாரம் சென்றது. அன்று காலையில் துணிகளை எல்லாம் துவைத்து முடித்த கீதா தனது தாயிடம் கூறிவிட்டு காட்டிற்கு விறகெடுக்க சென்றாள். அவள் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் பவித்ரா உள்ளே வந்தாள். வாமா பவித்ரா, வா கண்ணு, எப்படி இருக்கிற என்று அவளை அன்போடு வரவேற்றாள் வனஜா. இருக்கிறம்மா என்று கவலையோடு கூறினாள் பவித்ரா. ஏம்மா ஒரு மாதிரி இருக்கிற? அப்பாக்கு உடம்புக்கு ஏதாவது? அவருக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்குது. ஆனா ஆனா என்னம்மா, என்ன பிரச்சனை சொல்லுடா என்று ஒரு கிளாஸில் மோர் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள் வனஜா. அதை வாங்கிய பவித்ரா, எங்கம்மா, அப்பா கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்காரு. அண்ணன் போனதுல இருந்து அவருக்கு ஏதோ மனசே சரியில்லை. உடம்பு அடிக்கடி சரியில்லாம போயிடுது. திடீர்னு எங்கேயோ போயிடுறாரு. யார்கிட்டயும் ஒன்னும் பேசுறது இல்ல. அவரை பார்க்கவே சங்கடமா இருக்கு. என்னம்மா பண்றது, பெத்ததுங்க வீட்டுல சரியில்லைன்னா அப்படித்தான் என்று பெருமூச்சு விட்டாள் வனஜா. அதுதான்மா, வீட்டுல ஏன் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அதுக்குதான் அடுத்த வெள்ளிக்கிழமை மாரியாத்தா கோவில்ல பொங்கல் வைக்கலான்னு இருக்கிறேன். நீங்க வரீங்களாமா? எனக்கு அம்மா இல்ல, உங்களதான் அம்மாவா நினைச்சு ஒவ்வொன்னும் செய்யறேன். அதுக்குதான் இங்க வந்தேன் என்றாள். என் தங்கம், நீ என் வயித்துல பிறக்காம போயிட்டியேடி கண்ணு என்று அவளை வாரி அணைத்தாள் வனஜா. சரிடா கண்ணு, நம்ம கோவிலுக்கு போவோம், நீ கவலைப்படாம போயிட்டு வா என்றாள் வனஜா. அவள் சென்றதும் கண்களை துடைத்து கொண்டிருந்த வனஜாவை பார்த்து கொண்டு உள்ளே வந்த தயாளன், என்னம்மா பவித்ரா வந்தது போல இருக்கே? ஆமா, ஏன் கண்ணு கலங்கி இருக்கு என்று கேட்டார். இந்த குழந்தை நம்ம வயித்துல பொறக்கலையேன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுங்க, அதுதான் என்று உள்ளே சென்றாள் வனஜா. எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்க வேண்டாமா? சரி, எங்க உன் பொண்ணு, ஆளை காணோம் என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். காட்டுக்கு விறகுடிச்சு போனா. அப்படியா, எப்ப போனா?
இப்பதாங்க பவித்ரா வர்றதுக்கு முன்னாடி. பவித்ரா அவளை பார்க்கல இல்ல? இல்லீங்க. ஆனாலும் அவ வந்திருக்கிறது அந்த குழந்தைகிட்ட சொல்லாம இருக்கிறது சங்கடமா இருக்கு. இருக்கட்டும் வனஜா, கொஞ்ச நாள் போகட்டும். அந்த கதிரி பையன் எங்க எதுன்னு ஒண்ணும் தெரியல. அந்த கழுதை கிட்ட ஏதாவது விசாரிச்சியா? இல்லீங்க, நான் அவகிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்ல. ஆனா அவ பாட்டுக்கு எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறா. பாவமா இருக்கு. இன்னைக்காவது அவளை உள்ள கூப்பிட்டு படுக்க வைக்கலான்னு பாக்குறேன். பெத்தவ இல்ல, உன் மனசு பதறுது. இதத்தான் அந்த கழுதைங்க சலுகையை எடுத்துக்குதுங்க. எதனா பண்ணு என்று கண்களை துளைத்து கொண்டு உள்ளே சென்றார் தயாளன். வீட்டிற்கு சென்ற பவித்ரா அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருக்க, ராமையா தாத்தா தோளில் இருந்த துண்டை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு அவளிடம் வந்து அமைதியாக நின்றார். என்ன தாத்தா என்று அவரை பார்த்தாள் பவித்ரா. அம்மாடி, மணி 3 ஆகுது. காலையில கூட எதுவும் சாப்பிடல. ஒரு வாய் வந்து சாப்பிடுறா சத்தி என்றார். எனக்கு பசிக்கல தாத்தா. ஆமா, மணி 3. அப்பா வந்துட்டாரா? இல்ல கண்ணு, காலையில நீ போனதும் வெளியில போனவரு தான். இன்னும் வீட்டுக்கு வரல. என்னது, இன்னும் வரலையா? என்ன சொல்றீங்க? ஆமா ராசத்தி. பவித்ராவின் முகத்தில் குழப்பம் அதிகமானது. சரி தாத்தா, நீங்க போங்க. நான் போய் அப்பா எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். ராசத்தி, நீ எங்கன்னு போய் தேடுவ? நீ இரு, அப்பா வந்துடுவாரு. அவருக்கு இப்பெல்லாம் ரொம்ப மனசு சரியில்லை. எங்கேயாவது கோவிலுக்குள்ளன்னு போயிருப்பாரு. பாத்துக்கலாம் என்றார். பவித்ரா அமைதியாக சோஃபாவில் சாய்ந்தாள். சற்று நேரத்தில் தோட்டத்து கதவு திறக்கும் சத்தம் கேட்டு பவித்ரா அமைதியாக எழுந்து போய் பார்க்க, ராமையா தாத்தா கையில் எதையோ தனது மேல் தொண்டில் மூடி சுட்டி பார்த்து கொண்டு செல்வதை பார்த்து அதிர்ந்தாள். என்ன இது? தாத்தா என்னத்தை எடுத்துட்டு இப்படி முழிச்சுக்கிட்டே போறாரு என்று அவர் பின்னால் கடகடவென சென்றாள். அவர் திரும்பி பார்க்கும் நேரம் ஒளிந்து கொள்வதும் என அவரை பின்தொடர்ந்து அவள் செல்ல, தாத்தா கடகடவென மாட்டுக்குட்டையின் பின்னால் இருந்த ஒரு அறைக்கு சென்றார். என்ன இது? அந்த ரூமுக்குள்ள பழைய சாமான்லாம் போட்டு வச்சிருப்போம். அது ஒரே தூசி துப்புமா இருக்கும். அங்க எதுக்கு போறாரு? ஒருவேளை ஏதாவது சாமான் எடுக்க போறாரா? அப்படி போறவரு எதுக்கு திருடம் மாதிரி போறாரு? சாதாரணமா போக வேண்டியதானே என்று அங்கு சென்று அங்கிருந்த கிணற்றின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். ராமையா தாத்தா அந்த ரூம் வாசலில் சென்று நின்று கொண்டு அதை லேசாக தட்டிவிட்டு சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். டக்கென அந்த கதவு திறக்க ராமையா தாத்தா உள்ளே சென்றார். இதற்கு மேல் பவித்ராவிற்கு அங்கு நிற்க முடியாமல் ஒரே பாய்ச்சலாக அங்கு ஓடினாள். ரூம் கதவு திறந்திருக்க அதன் உள்ளே ஓடினாள். ராமையா தாத்தா சாப்பாடு கொடுக்க அதை கதிர் வாங்கி சாப்பிட அமர்ந்து கொண்டிருந்தான். பவித்ராவை பார்த்து இருவரும் அதிர்ந்து நிற்க, பவித்ராவிற்கு கதிரை பார்த்து அழுகை, ஆத்திரம், ஆச்சரியம் என அனைத்து உணர்ச்சிகளும் தோன்றியது. ஏய் கதிரு, நீயா? நீ எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற? தாத்தா, எதுக்கு இவனுக்கு நீங்க சாப்பாடு இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க? ஆமா, நீ எப்ப வந்த? என்ன ஆச்சு? இத்தனை நாள் எங்க போன? கீதா எங்க என்று கேள்விகளை அடுக்கினாள். அவளை பார்த்த கதிர் அமைதியாக எழுந்து நின்றான். பவி, என்னை மன்னிச்சுடு. நான் இங்க வந்து 15 நாளாகுது. என்னது? ஆமா பவி. ஆமா, ஏன் வீட்டுக்கு வரல? அந்த கீதா எங்க? அது எனக்கு தெரியாது. என்னது தெரியாதா? ஆமா பவி, இத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என்னதான் சந்தேகப்படுவாங்கன்னு தான் நான் இங்கே இருந்தேன். ராமையா தாத்தா தான் எனக்கு 3 வேளையும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கிறாரு என்றான். சரி, அந்த கீதா பொண்ணு உன்கூட தானே வந்தா? உண்மையை சொல்லு என்றாள் பவித்ரா ஆத்திரமாக. பவி, நான் நடந்தது எல்லாம் சொல்லிடுறேன். அன்னைக்கு குமாரோட மாமா கிட்ட இருந்து போன் வந்தது. கீதாக்கு ஒரு ஆட் பிலிம்ல நடிக்க வாய்ப்பு வந்ததாகவும் அவளை நாளைக்கே சென்னைக்கு வர சொல்லணும் எனக்கு அட்ரஸ் அனுப்புனாரு. நானும் கீதா கிட்ட சொன்னேன். ஆனா அவ என்னையே கூட்டிட்டு போக சொன்னா. நான் முடியாது, நாளைக்கு மதுரையில என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னேன். ஆனா அவ கெஞ்சி என்ன கேட்டா. எங்க அப்பாக்கு இதுல சம்மந்தம் இருக்காது, எப்படியோ நான் கேட்டு பாக்குறேன், இல்லனா அவங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி வந்துடுவேன், அட்லீஸ்ட் என்ன சென்னை பஸ்லயாவது ஏத்தி விட்டுட்டு போன்னு கெஞ்சனா. பாவமா இருந்தது. சரி, நீ சாயங்காலம் வா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு, அதனால நீ அவருக்கு தெரியாம வான்னு சொன்னேன். அவளும் சரின்னு போயிட்டா. அவ போனதும் நம்ம அப்பா வந்து என்ன கண்டபடி திட்டாரு. அந்த பொண்ணு பாவம், அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் எதுனா ஆச்சுன்னா அப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள ஏதாவது தெரிஞ்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
சரி நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, நம்ம பேசாம முதல்ல பிளான் பண்ண மாதிரியே மதுரைக்கு போலான்னு புறப்பட்டு பஸ் ஸ்டாண்ட் போனேன். அங்க அவ அழுதுகிட்டு ஓடி வந்தா. அவங்க அம்மா அப்பா அவளை பூட்டி வச்சதாவும் அவ அவங்களுக்கு தெரியாம ஓடி வந்ததாவும் சொன்னான். அப்ப கூட நான் வேண்டாம் நீ திரும்பவும் போயிடுன்னு சொன்னேன். ஆனா அவ என் காலில் விழுந்து கெஞ்சினா. அவளை பார்த்தாலும் பாவமா இருந்தது. சரின்னு அவளை கூட்டிட்டு சென்னைக்கே போயிட்டேன். நீயும் போனியா? ஆமா பவி, அவளை தனியா விட மனசு வரல. அவளையும் நான் உன்னை போலதான் தங்கையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ அங்க போனதும் சுத்தமா மாறிட்டா. ஏன், என்ன ஆச்சு? குமாருக்கு இவன் மேல ஒரு கண்ணு வந்துடுச்சு. அதனால அவ இவளுக்கு உதவி செய்யற மாதிரி கண்டபடி நடிக்க வைக்க இவளை தூண்டி விட்டு இருந்தான். அப்பதான் சீக்கிரமா முன்னேற முடியும்னு ஏத்தி விட்டுக்கிட்டு இருந்தான். இவளும் பணத்தாசையில ரொம்ப கவர்ச்சியா நடிக்கிறது, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குதுன்னு ஆரம்பிச்சா. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கவலையா இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவளை நான் குழந்தையில இருந்து பார்த்ததால அவ இப்படி என் கண் எதிர்க்கவே சீரழியறத பார்க்க முடியல. அதனாலதான் அவளை கண்டிச்சேன். ஆனா அவ அந்த குமாரோட போதனையில என்னையே எடுத்தெறிஞ்சு பேசினா. சரி, இது சரிப்படாது, அவளை ஊருக்கு கூட்டிட்டு போய் விட்டுடலாம், அப்புறம் அவங்க அம்மா அப்பா பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன். எனக்கும் அவங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியல. ஆனா அவ வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா. அப்பதான் குமாரோட மாமா ஏதோ படத்துல அவளுக்கு சான்ஸ் வாங்கி தந்ததாவும் அதுல ரொம்ப கவர்ச்சியா நடிக்க போறான்னு கேள்விப்பட்டு அவளை ஊருக்கு இழுத்துக்கிட்டே போயிடலான்னு நான் அவ வீட்டுக்கு போனேன். ஆனா அவ 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிட்டான்னு வேலைக்காரன் சொன்னான். சரி, அப்ப நாமளும் இனி தைரியமா ஊருக்கு போலான்னு சந்தோஷமா நான் வந்தேன். ஆனா அவ இங்க காணோம். அவ இங்க வரவே இல்லைன்னு ராமையா தாத்தா சொல்லிட்டாரு. இப்ப நான் ஊருக்குள்ள வந்தது யாராவது பார்த்தா என்னதான் எல்லாரும் கேட்பாங்க. ஏன் நம்ம அப்பாவே கேட்டு என்ன அடிப்பாரு. அது மட்டும் இல்ல, அவ எங்க போனா என்ன ஏதுன்னு தெரியல. அவ போன சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுதான் நான் யாருக்கும் தெரியாம இங்க இருக்கேன். அவ ஊருக்குள்ள வராத வரைக்கும் நான் வெளியில வர முடியாது என்றான். பவித்ராவின் மனது ஏகத்துக்கு குழம்பியது. அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? சென்னையிலயும் இல்ல, இங்கேயும் வரலன்னா வேற யார் கூடயாவது, ஐ மீன் அந்த குமாரோட எங்கேயாவது போயிருப்பாளா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அன்னைக்கு அவ குமாரோட தான் வந்ததா வேலைக்காரன் சொன்னான். ஆனா குமார் மட்டும் ஊருக்குள்ள இருக்கிறான்னு ராமையா சொல்றாரு. ஆனா கீதாவை காணோம். அவனை கேட்டாதான் எல்லாம் தெரியும். நான் வெளியில போகாம எப்படி அவனை கேக்குறது? நீ ஏன் ஓடி ஒளியணும்? தப்பு உன் பேர்ல இல்லாத போது நீ ஏன் பயப்படுற? குத்தவாளியே அவனே தைரியமா ஊருக்குள்ள இருக்கும் போது நீ ஏன் கூட வா என்று அவனை இழுத்து கொண்டு சென்றாள். அவர்களுடன் ராமையா தாத்தாவும் சென்றார். மூவரும் குமார் வீட்டிற்கு செல்ல அவர்களை பார்த்து குமாரின் முகம் மாறியது. ஏய் கதிரு, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த என்று தட்டு தடுமாறினான். ஏன், நாங்க வந்தா என்ன குமாரு, உன் குட்டி எல்லாம் வெளிப்பட்டுடன்னு பயப்படுறியா என்றாள் பவித்ரா. ஆ, என்னது என்ன என்று அவன் தடுமாறி கொண்டு ஓட அவனை ராமையா தாத்தாவும் கதிரும் சுற்றி வளைத்தனர். இதோ பாரு, இனி நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உண்மைய சொல்லு, கீதா எங்க? நீ சொல்லல ஊர்ல உனக்கு அசிங்கமாகிடும். உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கே. ஏய், என்ன கதிரு, உன் தங்கச்சி என்ன மிரட்டுது? என்ன என்ன அசிங்கமாகிடும்? அந்த கீதா காணனா உன் அண்ணனை கேளு, என்ன ஏன் கேக்குற என்றான் திணறிக்கொண்டு. ஏன்னா கீதா எனக்கு எல்லாம் விவரமா மெசேஜ் பண்ணிருக்கா, நீ என்னெல்லாம் பண்ணன்னு. இத அப்படியே போலீஸ்ல கொடுத்துடுவேன் என்றாள் பவித்ரா செல்போனை கையில் வைத்துக் கொண்டு. ஆ, நான் என்ன பண்ணதெல்லாம் உங்க அப்பா, அவர் போய் போலீஸ்ல சொல்லுங்க என்றான் குமார் ஆவேசமாக. என்னது, எங்க அப்பாவா? ஆமா, உங்க அப்பாதான். என்னடா வளர்ற? நான் ஒன்னும் வளரல. உங்க அப்பா தான் எங்க மாமா கிட்ட காசை கொடுத்து யாருக்கும் தெரியாம அவளுக்கு ஆட் பிலிம்ல நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. எதுக்கு? எதுக்கா? அப்பதான் அவளை சென்னைக்கு அனுப்ப முடியும், அவளை அனுபவிக்க முடியும்னு. இது எனக்கும் தெரியாது, எங்க மாமா அப்புறம் தான் சொன்னாரு. முதல்ல இதெல்லாம் கீதாக்கும் ஏன் கதிருக்கும் கூட தெரியாது. தானா சான்ஸ் வந்த மாதிரி எங்க மாமா கிட்ட சொல்ல சொன்னாராம். எங்க மாமாவும் அப்படியே சொல்லவே நானும் அதே போல சொன்னேன். ஆனா அவ பேர்ல எனக்கு சபலம் ஏற்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனா அவ பணத்துலதான் குறியா இருந்தாலே தவிர என்னை ஏறெடுத்தும் பார்க்கல. அப்பதான் ஒரு நாள் அவளை பார்க்க நான் போனப்ப அவ அழுதுகிட்டு இருந்தா. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அப்ப அவ சொன்னது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. என்ன சொன்னா? குமார்,
நான் அப்பா போல நினைச்சிட்டு இருந்த சௌந்தர்யா என்கிட்ட தரக்குறைவா பேசுறாரு. என் மேல அவரு ரொம்ப நாளா ஒரு கண்ணோட இருந்ததா சொல்றாரு. அதுக்குதான் என்ன தந்திரமா சென்னைக்கு அனுப்புனதாவும் சொல்றாரு. இதுல கதிர் நடுவுல வந்து எனக்கு பாதுகாப்பா இருக்க கூடாதுன்னு தான் அவனை மிரட்டி என் கூட போக கூடாதுன்னு சொன்னாராம். ஆனாலும் கதிர் என் கூட வந்தது அவருக்கு ஆத்திரமா இருக்கான். அதனால அவனை கொன்னுட போறேன்னு சொல்றாரு. நான் கதிர் எங்க அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன். அவன் என் கூட இருந்தா ஆபத்து. அதனாலதான் அவனை நான் அப்பப்ப எரிஞ்சு விழுந்து என்கிட்ட இருந்து போக சொல்லிடுறேன். கொஞ்ச நாளா என்ன அவரு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. என்ன அவரோட இருக்க சொல்லி வற்புறுத்துறாரு. சென்னையிலேயே நான் இருக்கிறதால ஊர்ல யாருக்கும் சந்தேகம் வராது. அதனால இன்னும் ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள நீ சம்மதம் சொல்லு, இல்ல நானே அங்க வந்துடுவேன்னு மிரட்டுறாரு. அட கடவுளே, இப்ப என்ன பண்ண போற கீதா? நான் இனிமே இங்க இருக்க போறதில்ல. யாருக்கும் தெரியாம ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலான்னு இருக்கிறேன். அம்மா அப்பா பேச்சு கேட்டு நடக்காம தருதலையாக சுத்தனதுக்கு என்னோட சேர்த்து அவங்களையும் நான் வேதனைப்படுத்திட்டேன். இனிமேலும் நான் அவங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நாங்க எங்கேயாவது போய் பழிச்சுக்கிறோம். அதனால நீ என் கூட கொஞ்சம் வரியா? என்னை எங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு குமார், அது போதும்னு கெஞ்சனா. எனக்கு அவன் நிலைமைய பார்த்தா பரிதாபமா இருந்தது. சரின்னு அன்னைக்கு ராத்திரியே நாங்க ஊருக்கு கிளம்பணும். ஆனா நாங்க ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா எங்களை பாத்துட்டாரு. அவளை கார்ல இருந்து இறங்க சொல்லிட்டு என்ன கார் எடுத்துக்கிட்டு போயிடுன்னு மிரட்டினாரு. யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னா உன்னை உயிரோட கொளுத்திடுவேன்னு சொன்னாரு. நான் பேசாம கார் எடுத்துட்டு போயிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றான் குமார். அப்ப கீதாவை அப்பா எங்க கூட்டிட்டு போயிருப்பாரு என்று பவித்ரா அலறினாள். அனைவரும் திரு திருவென விழித்தனர். அத நான் சொல்றேன் பாப்பா என்றார் ராமையா தாத்தா அமைதியாக. தாத்தா என்ன சொல்றீங்க என்று மூவரும் அவரை பார்த்தனர். ஆமா, இதுக்கும் மேல நான் வாய திறக்கலனா ஒரு சின்ன பொண்ணுக்கு அநியாயம் பண்ண பாவம் என்ன சும்மா விடாது. என்ன சொல்றீங்க தாத்தா? அன்னைக்கு நானும் ஐயாவும் தோப்பை சுத்தி பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தோம். நல்லா இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு. தூரத்துல ஒரு காரு வந்துட்டு இருந்தது. அத பார்த்து ஐயா நின்னுட்டாரு. லேசா தூரல் போடவே நான் நெல் எடுக்க வீட்டுக்கு போற ஐயான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். இதுக்குள்ள காரு கிட்ட வரவே யாரு புதுசா ஊருக்குள்ள வராங்கன்னு பார்க்க ஐயா அந்த காரை நிறுத்தினாரு. அதுல இருந்து கீதா இறங்கினத நான் திரும்பி பார்த்தேன். ஒரு நிமிஷம் அங்க போலாமான்னு நினைச்சு திரும்பினேன். அப்புறம் மழை அதிகமா வரவே நான் நெல் எடுக்க போகணும்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுது. எனக்கு பதட்டமா போய் நானும் திரும்ப ஓடியாந்தேன். ஆனா அந்த காரை காணோம். ஐயாவும் அந்த பொண்ணையும் கூட காணோம். அந்த பொண்ணு கத்துறத வச்சு நான் பின்னாடியே ஓடுனேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சத்தம் அதிகமாகி அப்புறம் அடங்கிடுச்சு. நான் ஓட்டமா ஓடி போய் அந்த காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு தேடினேன். அப்ப அங்க அங்க என்று வாயில் துணியை வைத்துக் கொண்டு கதறினார். என்ன தாத்தா, என்ன ஆச்சு என்று மூவரும் பதறிக்கொண்டு கேட்டனர். உங்க அப்பா அந்த பொண்ணை கெடுத்து கொன்னுட்டு இருந்தாரு. அத பார்த்து நான் அலறிட்டேன். உடனே என் வாயை பொத்தி என்ன மிரட்டினாரு. ஏதாவது வெளியில சொன்ன அப்புறம் உன்னையும் இதே போல கொன்னுடுவன்னு மிரட்டினாரு. உடனே அந்த பொண்ணு அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டோம். எங்க எங்க என்று பவித்ரா அலற, அது சுடுகாடு தான் அத்தா. யாருக்கும் சந்தேகம் வராம இருக்க அது அங்கேயே புதைச்சிட்டு வந்துட்டோம். ஆனா அன்னிலிருந்து ஐயா ஒரு மாதிரி இருந்தாரு. அவர் நடவடிக்கையும் மாறிடுச்சு. திடீர்னு எழுந்து வெளியில ஓடிடுவாரு. என்ன ஐயான்னு நான் கேட்டா கீதா அங்க நின்னாடா, என்ன கூப்பிட்டாடான்னு சொல்லுவாரு. அது பின்னாடி போனதாவும் சொல்லுவாரு. அப்பதான் ஒரு நாள் அவருக்கு தேளு கொட்டிச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு லாரி திடீர்னு எங்க இருந்தோ வந்து என்ன மோத வந்துச்சுன்னு சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டு எனக்கு சங்கடமா இருந்தது. இன்னைக்கு கூட காலையில இருந்து என் மனசே சரியில்லை. அந்த பொண்ணு கீதா என்ன துரத்துற மாதிரி இருக்குதுன்னு பதறிக்கிட்டு எழுந்து வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் எங்கேயோ போனாரு. இன்னும் ஆளை காணோம் என்று அவர் கூறி கொண்டிருக்க ஒரு சிறுவன் அங்கு மூச்சு வாங்க ஓடி வந்தான். அக்கா அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அக்கா, ஊர் எல்லையில போலீஸ்லாம் வந்திருக்கு. உங்க அப்பா அப்பா என்னடா? எங்க அப்பாக்கு என்ன? உங்க அப்பா அங்க கிடக்குறாரு. உங்களை போலீஸ் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று கூறிவிட்டு அவன் ஓட அனைவரும் பதறிக்கொண்டு பின்னால் ஓடினர். ஊர் எல்லையில் ஊர் மக்கள் கூடியிருக்க போலீஸ் ஜீப், ஆம்புலன்ஸ் என்று அங்கு ஒரே கூட்டமாக இருந்தது.
அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு கதிரும் பவித்ராவும் சென்றனர். ராமையா பதறிக்கொண்டு உள்ளே செல்ல அங்கு வெள்ளை துணியால் மூடப்பட்டு ஒரு பிணம் இருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதிரையும் பவித்ராவையும் பார்த்து அவர்களிடம் வந்தார். மிஸ்டர் கதிர், இந்த இடத்துல ஒரு பிணம் இருந்ததாகவும் அது ரொம்ப காயப்பட்டு கோரமா இருந்ததாகவும் தகவல் வந்தது. நாங்க கடகடன்னு இங்க வந்து பார்த்தா அது உங்க அப்பான்னு ஜனங்க சொல்றாங்க. நீங்களும் ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா நாங்க ஃபர்தரா ஆக்ஷன் எடுப்போம் என்று அந்த துணியை விலக்கினார் இன்ஸ்பெக்டர். அங்கு சவுந்தர் உடம்பெல்லாம் இரத்த வெள்ளத்தில் கோரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதை பார்த்த அனைவரும் கதற, உங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியல, காலையிலேயே கொல்லப்பட்டிருக்கிறதா தெரியுது. ஆனா கொலையாளி எந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணான்னு தெரியல. முதல்ல கொலை பண்ணது ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. ஏன் மிருகமான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு மர்மமான கொலையை நான் பார்த்தது இல்ல. எனிவே, நாங்க இந்த பாடிய இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புறோம். நீங்க அப்புறம் ஸ்டேஷனுக்கு வாங்க என்று சென்று விட்டார். சற்று நேரத்தில் சவுந்தரின் உடல் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட அனைவரும் கலைந்து சென்றனர். பவித்ராவும் கதிரும் அதிர்ந்து அங்கு நிற்க அவர்கள் அருகில் வந்த ராமையா, அம்மாடி பவித்ரா, இதுதான் நாங்க கீதாவை புதைச்சிடும் என்று காட்டினார். அங்கு சவுந்தரின் ரத்தம் சிந்தப்பட்டிருந்தது. இதை பார்த்து பவித்ராவின் விழிகள் விரிந்தது. 10 நாட்கள் அனைத்தும் முடிந்து அனைவரும் செல்ல பவித்ரா அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளிடம் வந்த வனஜாவும் தயாளனும், அம்மாடி தங்கம், உன்னை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. உனக்கு நாங்க என்ன ஆறுதல் சொல்றதுன்னே புரியல. இந்த நிலைமையில நாங்களும் உன்னை விட்டுட்டு போறத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனாலும் நாங்க போய் தான் ஆகணும் என்று விம்மினாள் வனஜா. அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாம் பவி, உன்கிட்ட நாங்க ஒரு உண்மைய மறைச்சிட்டோம். போன வாரம் எங்க பொண்ணு கீதா வந்திருந்தா. ஆனா அந்த கழுதைய நாங்க உள்ள சேர்த்துக்கல. அது திண்ணையிலேயே தான் கடந்தது. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒழுக்கமா இருக்குதே, அத பார்க்க பாவமா இருக்குதே, அத வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலான்னு இருந்தோம். ஆனா திரும்பவும் நாங்க நினைச்சது போல அந்த ஓடுகாலிய காணோம். உங்க அப்பா கொலையான அந்த நாள்ல இருந்து அந்த கழுதையும் எங்கேயோ ஓடிடுச்சு. ஓடுன காலி நிக்காதுன்னு உங்க மாமா சொன்னது சரியா போச்சு. இனி அது நமக்கு இல்லைன்னு முடிவே ஆகிடுச்சு. எங்களுக்கு ஆதரவா இருந்த ஐயாவும் இல்ல. உனக்கு உங்க அண்ணன் துணைக்கு வந்துட்டான். இனி உன்னாவும் பாத்துப்பான். அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போயிடலான்னு இருக்கோம்மா என்றாள் வனஜா கண்கள் கலங்க. அவர்களை அதிர்ச்சியாக பார்த்த பவித்ராவின் பார்வையில் 1000 கேள்விகளும் அதற்கு விடைகளும் ஓடிக்கொண்டிருந்தன. என்ன இது, கீதா வந்திருந்தான்னு சொல்றாங்க. அப்பா கொலை செய்யப்பட்ட அந்த நாள் அவளையும் காணோம்னு சொல்றாங்க. செத்தவ எப்படி வந்திருப்பா? எப்படி காணாம போயிருப்பா? அப்பா எப்படி இறந்திருப்பாரு? எது எப்படி இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு காணாம போனவளாவே இருக்கட்டும். தான் இத்தனை வருஷம் ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு வந்தவரே தன் பொண்ணை வேட்டையாடி கொலை பண்ணிட்டான்னு இந்த ஜீவன்களுக்கு தெரிஞ்சா இந்த நிமிஷமே அவங்க உயிரும் போயிடும். இப்படிப்பட்ட மிருகத்துக்கு மகளா பிறந்த பாவத்தை நான் தொலைக்கணும்னா இந்த அப்பாவி அம்மா அப்பாவுக்கு மகளா வாழ்ந்துதான் அந்த பாவத்தை கழுவணும். அப்பதான் கீதாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும் என்று அவர்கள் கைகளை பிடித்து கொண்டாள் பவித்ரா. அம்மா, அப்பா, நீங்க இனிமேல் எங்கேயும் போக கூடாது, ஏன் கூட தான் இருக்கணும் என்றால் கண்கள் கலங்க. என்னது, அம்மாவா அப்பாவா என்று இருவரும் அவளை அதிர்ந்து பார்க்க, ஆமா, இன்னையிலிருந்து நீங்க தான் என்னோட அம்மா அப்பா. கீதாவோட இடத்துல இருந்து நான் உங்களை பாத்துக்கிறேன் என்று அவர்கள் காலில் விழுந்தாள் பவித்ரா. அவளை வாரி அணைத்தனர் இருவரும். இத்துடன் எங்கே அவள் கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.